கணித வரலாற்றுல ஏப்ரல் 16 ஒரு ரொம்ப ஸ்பெஷலான நாள். அது ஏன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரே தேதியில பல வருஷங்கள்ல சில மாமேதைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. வாங்க அவங்கள ஒவ்வொருத்தரா பார்க்கலாம். இந்த ஒரு நாள்ல மறைஞ்சிருக்கிற ஆச்சரியமான கதைகளை தெரிஞ்சுக்கலாம். பிரேசில்ல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சா அது டெக்சாஸ்ல ஒரு சூறாவளிய உண்டாக்க முடியுமா? இதுக்கு பதில் ஏப்ரல் 11, 2008ல மறைஞ்ச எட்வர்ட் லாரன்ஸ் கிட்ட இருக்கு. அவர்தான் கியோஸ் தியரியை கண்டுபிடிச்சார். வானிலை மாதிரி சில விஷயங்களை கணிக்கவே முடியாதுன்னு சொன்னாரு. அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெரிய தாக்கத்தை உருவாக்க முடியும். சரி, அதே ஏப்ரல் 16 தான். ஆனா இப்போ டைம்ல கொஞ்சம் பின்னாடி போலாம். அடுத்த கதைக்குள்ள போகலாம். ரொம்பவே சிக்கலான தகவல்களை வெறும் சிம்பிள் டயக்ராம்ஸ் வச்சு எப்படி ஒழுங்குபடுத்துறது? இதுக்கான பதில் நமக்கு ஏப்ரல் 16, 1873ல பிறந்த ஆல்ஃபிரட் யங் கிட்ட இருந்து கிடைக்குது. சிக்கலான அல்ஜீப்ரால பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க அவர் பேர்லயே ஒரு பவர்ஃபுல் டூலை உருவாக்கினார். சில சமயம் சிம்பிளான படங்களே ரொம்ப கஷ்டமான ஐடியாஸ் கூட விளக்கும்னு அவரு நிரூபிச்சார். அதே தேதிதான், ஆனா இது வேறொரு கதை. இப்போ நம்ம அடுத்த ஜீனியஸ பத்தி பார்க்கலாம். பொதுவா தீசிஸ் முடிக்கவே பல வருஷம் ஆகும். ஆனா உங்க வேலையே அதுக்கு தகுதியா இருந்தா. இது நடந்தது ஏப்ரல் 16, 1998ல. அன்னைக்கு நாம இழந்த ஒரு மாமேதை தான் ஆல்பர்டோ கால்டெரான். அவரோட ரீசர்ச் பேப்பர்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்துச்சு. யூனிவர்சிட்டி அதே ஸ்டேபிள் பண்ணி அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தது. அவரோட மூளை அவ்ளோ ஷார்ப்பு. புக்ல இருக்கிற ப்ரூஃப படிக்காமலே தியரம்ஸ மறுபடியும் நிரூபிப்பாராம். ஒரு தேதி ஏக்கச்சக்க கதைகள். சரி, இப்போ நம்ம டைம்லைனோட ஆரம்பத்துக்கே போலாம் வாங்க. அப்பெல்லாம் பெரிய டெலிஸ்கோப் கூட கிடையாது. அப்போ எப்படி வால்மீனோட ரகசியத்தை கண்டுபிடிச்சாங்க? இதுக்கு பதில் ஏப்ரல் 16, 1495ல ஆரம்பிக்குது. அன்னைக்குதான் பீட்ரஸ் அப்பியானஸ் பறந்தார். வால்மீங்களை கவனமா பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சார். அது இன்னிக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுது. அவரோட அந்த ஒரே ஒரு கவனிப்பு வான்பொருட்கள் பத்தின நம்ம புரிதலையே அடியோட மாத்திடுச்சு. 4 பேர், வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாடு. ஆனா எல்லாரையும் இணைச்சது ஏப்ரல் 16. விஷயம் இதோட முடியல. ஒரு கேயோஸ் தியரிஸ்ட், ஒரு டயக்ராம் கண்டுபிடிச்சவர், ஒரு இன்ஸ்டன்ட் PhD, அப்புறம் ஒரு காமெட் வாட்சர். இவங்களெல்லாம் இணைக்கிற அந்த நூல் என்ன? அவங்க எல்லாரும் அந்த கேள்வியை கேட்டதால தான் வானிலையிலிருந்து பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் வரைக்கும் நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்.